கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் நீதிமொழிகள் 4:20-21-22. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். 21. அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். 22. அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம். சிலுவையில் அவர் கொடுத்திருக்கின்ற வாழ்வும் விடுதலையும் மீட்பும் எல்லாருக்கும் தான் அதை கொடுத்திருக்கிறார். அவர்கிட்ட பட்சபாதம் எல்லாம் இல்லை. ஒருவருக்கு கொடுத்து விட்டு இன்னொருவருக்கு நான் கொடுக்க மாட்டேன், நான் தரமாட்டேன், இதெல்லாம் செஞ்சு நீ வாங்கிக்கோன்னு அவர் என்ன செய்யலை, சொல்லலை. கிருபையாக இலவசமாக அந்த மீட்பும் வாழ்வும் அந்த ரட்சிப்பும் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு. யார் ஒருவர் கிறிஸ்துவை இரட்சகராக நீங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களோ உங்களுக்குள்ளதான் அந்த வாழ்வு என்ன செய்கிறது, இருக்குது. அதை கண்டுபிடிக்கிறவங்களுக்கு தான் அந்த ஜீவனும் மருந்தும் என்ன செய்கிறதா, உங்க சரீரத்திலையும் வாழ்விலையும் வெளிப்படுகிறதா. அந்த மருந்தை, அந்த வாழ்வை நம்ம கண்டுபிடிக்கணும். அதை நம்ம சரீரத்திலையும் வாழ்விலையும் பெற்றுக்கொள்ளணும்னா முதல் படி என்னன்னா, அவருடைய வார்த்தையை நம்ம என்ன செய்யணும், கவனிக்கணும். இந்த உலகத்துல எத்தனையோ வார்த்தை இருக்கலாம், அதுல அந்த வாழ்வும் ஜீவனும் இல்லை. அவர் வார்த்தையில தான் என்ன இருக்குது, ஜீவனும் மருந்தும் இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது படி என்ன அப்படின்னா, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவருடைய வார்த்தைகளுக்கு நம்ம செவியை என்ன செய்யணுமா, சாய்க்கணுமா. நம்முடைய வெளிப்புற காதுகளை மட்டும் சொல்லல, நம்முடைய இருதயத்தின் காதுகளை அது என்ன செய்கிறது, சொல்லுகிறது. மூன்றாவது படி என்ன அப்படின்னா, அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. அதை பெற்றுக்கொள்றதுக்கு மூன்றாவது காரியமாக நாம செய்ய வேண்டியது, அவருடைய வார்த்தைகளை நம்ம கண்களை விட்டு என்ன செய்யக்கூடாதா, பிரிக்க கூடாதா. பிரிக்க கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம், விலக கூடாது, அதை வைத்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் அதோட அர்த்தம் இல்லையா. இந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, அவைகளை உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. அவருடைய வார்த்தைகள் நம் கண்களை விட்டு பிரியக்கூடாது அப்படின்னா, நம்ம வேதத்தை இப்படி வாசிச்சுக்கிட்டே இருக்கணும்னு இதுல சொல்லப்பட்டிருக்குதா? இல்லை இல்லை. இது எதை குறிக்குதுன்னா, நம்முடைய மனக்கண்களை அது குறிக்கிறது. நம்முடைய சிந்தனைகளை அது என்ன செய்கிறது, குறிக்கிறது. நீங்க கேட்கலாம், அது எப்படி முடியும்? 24 மணி நேரமும் அவரது வார்த்தைகளை நான் எப்படி என் சிந்தனையில வைக்க முடியும், என் மனக்கண்ணில் நான் எப்படி வைக்க முடியும்? எனக்கு வேலை இருக்குது, எனக்கு பொறுப்பு இருக்குது, இந்த உலகத்துல எனக்கு சில கடமைகள் இருக்கு. அப்படி நீங்க கேட்டீங்கன்னா, உங்களுக்கு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். காலையில எழுந்திருக்கிறீங்க, அன்றைக்கு நீங்க எதிர்கொள்ள வேண்டிய காரியங்கள், உங்களுடைய கவலைகள், உங்களுடைய பிரச்சனைகள் உங்க சிந்தனையில வருமா, வராதா? வரும். அந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்க உங்க சிந்தனையில வைத்து கொண்டு அதை யோசித்து விட்டு, இனிமே போதும், இனிமே நான் வேலை செய்ய போறேன், என் பொறுப்புகளை பார்க்க போறேன், இனிமே பிரச்சனை எல்லாம் என் சிந்தனைக்கு வரக்கூடாது, என் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வந்து நான் ஓய்வில் இருக்கும் போது இந்த பிரச்சனையை நான் யோசித்துக் கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சுட்டு நம்ம போறோமா? இல்லை. நீங்க எந்த வேலையில இருந்தாலும், எந்த பொறுப்புகள்ல இருந்தாலும், எந்த கடமையை நீங்க செஞ்சாலும், உங்களுடைய கவலையும் உங்க பிரச்சனையும் உங்க சிந்தனைகள் என்ன செய்கிறது, ஓடிக்கொண்டே இருக்கிறது. அது ஒரு பிரச்சனை இல்லை, 2 பிரச்சனை இல்லை, அது 10 பிரச்சனை இருந்தாலும் அது 10 ட்ராக்ல என்ன செய்யும், ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அப்போ உங்களுடைய பிரச்சனைக்கு மத்தியில, வேலைக்கு மத்தியில, உங்க கடமைக்கு மத்தியில உலக கவலைகளையும் பாரங்களையும் உங்க மனக்கண்ணில் வைத்து கொண்டு உங்க பொறுப்புகளை உங்களால பார்க்க முடியும்னு சொன்னா, அவருடைய வார்த்தைகளை உங்க மனக்கண்களை விட்டு பிரிக்காமல் இருக்க முடியுமா, முடியாதா? இந்த தீர்மானம் யார் கையில இருக்குது? நம்ம கையில இருக்குது. எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அதை மேற்கொள்ளக்கூடியவர், அந்த வல்லமை மிக்கவர் உங்களுக்குள் இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவருடைய வல்லமையும் ஜீவனும் வெளிப்படுகிற விதம் இப்படிதான். அவருடைய வார்த்தையை நம்ம சிந்தனையில என்ன செய்யணுமா,
பிரிக்காமல் வைத்திருக்க வேண்டும். ஏன் அப்படி சொல்லுகிறார் அப்படின்னா, உங்களுடைய பிரச்சனைகள் அவருக்கு ஒரு பொருட்டு இல்லை. நம்மளை எப்படி அவர் படைத்திருக்கிறார் அப்படின்னா, நமக்கு வார்த்தைகளை கேட்கும் போது நம்ம சிந்தனையில கற்பனை திறன் ஒன்று உண்டு. மனிதர்களுக்கு ஒரு கற்பனை திறன் ஒன்று உண்டு. ஒரு உதாரணத்துக்கு, உங்க வீட்டுல எத்தனை ரூம் இருக்கு? இந்த கேள்வி நான் கேட்ட உடனே உங்க சிந்தனையில என்ன தோணுது? உங்க வீடு தோணுதா? அதுல எத்தனை அறைகள் இருக்குங்கிறது உங்க கற்பனைக்குள்ள வருதா? எத்தனை ஜன்னல் இருக்கு? இந்த கேள்வியை கேட்ட உடனே அந்த ஜன்னலை உங்க சிந்தனை என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? எண்ண ஆரம்பிக்கிறது. அப்போ வார்த்தைகளை கேட்கும் போது உங்க சிந்தனையில என்ன வருது? கற்பனை வருகிறது. அந்த வார்த்தைகளுக்கு கற்பனை கொடுக்கின்ற ஆற்றல் நம்ம சிந்தனையில கற்பனை திறன் ஒண்ணு நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு நாய் அப்படின்னு நான் சொல்றேன். உங்களுக்கு அந்த நாய் அப்படிங்கிற எழுத்து தெரியுதா, அல்ல அந்த நாயோட உருவம் தெரியுதா? நாயோட உருவம். அந்த நாய் வெள்ளை கலர்ல இருக்குன்னு சொல்றேன். வெள்ளை கலர் நாய் தெரியுதா? அதுல கருப்பு புள்ளி இருக்குன்னு சொல்றேன். கருப்பு புள்ளி தெரியுதா? இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு கற்பனை திறன். இந்த கற்பனை திறன்ல நீங்க எதை நம்புகிறீர்களோ, எதை நீங்க உங்க சிந்தனையில நீங்க பார்க்கிறீர்களோ, அதை தான் நீங்க வெளியையும் பெற்றுக்கொள்ள முடியும். நம்மளை தேவன் எப்படிதான் படைச்சிருக்கிறார்? அப்படிதான் படைத்திருக்கிறார். நம்முடைய கற்பனை எதற்கு ஒப்பானது அப்படின்னா, ஒரு பெண்ணுடைய கருவறை ஒரு குழந்தையை உருவாக்கி என்ன செய்கிறது? உலகத்திற்கு கொடுக்கிறது இல்லையா? இந்த கருவறைக்கு என்ன இயல்போ அதே இயல்பு நம்முடைய கற்பனைக்கு இருக்கிறது. நம்முடைய கற்பனைக்கு இன்னொரு பெயர் ஆவிக்குரிய கருவறை. நீங்க வெளியில என்ன பெற்றுக்கொள்ள போறீங்களோ அது உருவாகிற இடம் எங்க தெரியுமா? உங்க சிந்தனை. அது உங்க சிந்தனையில உருவாகினதுக்கு பிறகுதான் அது வெளியில என்ன செய்யும்? வெளிப்படும். உங்களுடைய கற்பனைக்கு நீங்க எந்த விதையை கொடுக்கிறீங்களோ, எந்த வார்த்தையை கொடுக்கிறீங்களோ, அதை அது பெற்றுக்கொண்டு அதை பலனாக உருமாற்றக்கூடிய கற்பனை உங்களுடைய கற்பனைக்கு உண்டு. உயிர் கொடுக்கக்கூடிய கருவறையாக உங்க சிந்தனை இருக்கு. உதாரணத்துக்கு யோவான் 10:10, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். 2 பேர் 2 காரியங்களை கொடுக்கறதுக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க? காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. திருடன் கொல்லவும் அழிக்கவும் அவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்? காத்துக்கிட்டு இருக்கிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அது ஜீவனை கொடுக்கவும் அது பரிபூரணப்படவும் அவர் வந்திருக்கிறாரு. அந்த வாழ்வு சிலுவையில் என்ன செஞ்சிட்டாரு? கொடுத்திருக்கிறார். இந்த 2 பேருக்கும் என்ன தேவை தெரியுமா? உங்களுடைய என்னுடைய அனுமதி தேவை. அவங்க எப்படி அந்த அனுமதியை பெற்றுக்கொள்றாங்க? இருவரும் அவர்களுடைய வார்த்தைகளை நமக்கு கொடுக்கிறார்கள். நம்முடைய எண்ணங்களில் அந்த வார்த்தைகள் போகும்போது எந்த வார்த்தையை நீங்க நம்புறீங்களோ அந்த வார்த்தை உங்களுடைய கற்பனையில் உயிர் கொண்டு பலனாக வெளியில என்ன செய்கிறது? வருகிறது. சாத்தானாக இருந்தாலும் தேவனாக இருந்தாலும் அவர்கள் உள்ள வருகிறது சிந்தனையின் வழியாக தான் என்ன செய்ய முடியும்? வர முடியும். நம்ம வீட்டுக்கு திருடன் வரக்கூடாதுன்னா நம்ம கதவை என்ன செய்வோம்? பூட்டி வச்சிருப்போம் இல்லையா? அப்போ இந்த வழியா தான் திருடன் வருகிறான் அப்படின்னு சொன்னா நம்ம இந்த சிந்தனையை என்ன மாதிரி காவல் வச்சிருக்கிறோம்? உங்களுடைய நம்பிக்கை தான் நீங்க அவனுக்கு கொடுக்கின்ற அனுமதி. அதனாலதான் அவர் என்ன சொல்கிறார்னு சொன்னா, அவருடைய வார்த்தைகளை நம் கண்களை விட்டு என்ன செய்யக்கூடாதா? பிரிக்க கூடாது. அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? இயேசுவின் தழும்புகளினால் நீங்கள் குணமானீர்கள். இந்த வார்த்தையை நீங்க நம்பும் பொழுது, உங்க சிந்தனைகள்ல நீங்க ஏற்றுக்கொள்ளும் போது, அதை உங்க சிந்தனைகள்ல நீங்க வைத்திருக்கும் பொழுது அந்த வார்த்தையானது உங்க கற்பனையோடு சேர்ந்து அங்கு உயிர் பெற ஆரம்பிக்கும். எப்படி ஒரு குழந்தை சில காலம் அது கருவறையில இருக்குதோ, அதோட வளர்ச்சிக்காக அது கருவறையில என்ன செய்யும்? இருக்கும்.
அது கை கால் உறுப்புகள் எல்லாம் அது வளர்ந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துல தான் அந்த குழந்தை என்ன செய்யும், வெளியே வரும். அது போல நான் இயேசுவின் தழும்புகளால் சுகமானேன், இந்த வாழ்வு தருகின்ற வார்த்தையை உங்க சிந்தனையில நீங்க ஏற்றுக்கொண்டு அதை தொடர்ச்சியாக அதை எப்பொழுதுமே உங்க சிந்தனையில நீங்க வைத்திருக்க 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 அந்த வார்த்தையில உள்ள உயிரானது உங்க கற்பனையோடு சேர்ந்து ஒரு பலனாக அங்க என்ன செய்கிறது, உயிர் பெறுகிறது. உங்க சிந்தனையில அது கற்பனையாக அது மாறும் வரை அது வெளியில வந்த பலனை உங்களால என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. நிறைய பேர் கேட்பாங்க, இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமாயிட்டேன், நான் சொல்லதான் செய்யறேன், நான் விசுவாச அறிக்கைகள் சொல்லதான் செய்யறேன், அதை சொல்லிக்கிட்டே இருக்கேன், எனக்கு ஏன் நடக்கல ஏன் நடக்கல என்ற கேள்வியே அவர்களுக்கு பதிலாக இருக்கிறது. ஏன்னா இன்னும் கற்பனையில அது நடந்து விட்டதாக அவங்க இன்னும் என்ன செய்யல, பார்க்கல. பிரச்சனைக்கு மத்தியில நான் இந்த பிரச்சனையை ஜெயித்து விட்டேன், என் சுகத்தை நான் பெற்றுக்கொண்டேன்னு உங்களுக்கு உங்க கற்பனையில நீங்க பார்க்காத ஒன்றை உங்க சரீரத்துல உங்களால என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு, என் மகனே என்னுடைய வார்த்தைகளை உன் கண்களை விட்டு என்ன செய்யாத, பிரிக்காத. அது எப்படி, அது பார்க்காமல் இருக்கின்ற ஒன்றை பிரச்சனைக்கு மத்தியில நான் பார்த்துட்டேன், எப்படி என் கற்பனையில பார்க்க முடியும்? ஒரு டாக்டர் கிட்ட ஒரு நோயாளி போகிறார். அவருக்கு அவருடைய சரீரத்துல கேன்சர் நோய் இருக்குது. அதை அன்றைக்கு தான் கண்டுபிடிக்கிறாங்க ஸ்கேன்ல. டாக்டர் அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு உங்களுக்கு கேன்சர் இருக்கு அப்படிங்கிற தகவலை அவர் ஒரு முறை சொல்லுகிறார். இதை கேட்டுட்டு அந்த நோயாளி வெளியே வருகிறார். டாக்டர் சொன்னது ஒரு முறை தான், ஆனா அவருடைய உள்காதுகள் அது எத்தனை முறை ஒலிக்கும்? கிட்டத்தட்ட வீட்டுக்கு வர்றதுக்குள்ள 1000 தடவை என்ன செஞ்சிடும், கேன்சர் கேன்சர்னு கேட்க ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லை, அந்த கேன்சர் நோய் என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும், அது அந்த மரண கற்பனையை உங்க சிந்தனைக்கு என்ன செய்யும், கொடுக்கும். நான் இல்லை என்றால் என் உறவுகள் என்ன செய்யும், என் பிள்ளைகள் என்ன செய்யும், இந்த பொறுப்புகள் எல்லாம் என்ன செய்யும், அந்த பயம் வந்து உங்க சிந்தனையில எதா மாறுது, கற்பனையாக மாறுகிறது. ஆனா அந்த கேன்சர் நோயாளி பார்க்காத ஒன்றை, அதை இன்னும் பெற்றுக்கொள்ளாத ஒன்றை அவர் கற்பனையில் அவரால் பார்க்க முடியுதா இல்லையா? அப்போ ஒரு மரண கற்பனை, ஒரு பயத்தின் கற்பனை, நீங்க பெற்றுக்கொள்ளாத ஒன்றை உங்க கற்பனையால பார்க்க முடியுது அப்படின்னு சொன்னா, தேவனுடைய வார்த்தையில உள்ள ஜீவனுக்கு ஏதுவான கற்பனையை உங்களால பார்க்க முடியுமா, முடியாதா? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த வார்த்தைகளின் மூலமாக நம் அனைவரோடும் கூட இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன். தேவனுடைய வார்த்தையின்படி செயல்படுவதற்கு இன்று நாம் தீர்மானம் எடுப்போம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.